பெரியம்மா மாமா சித்தப்பா சித்தி அம்மா அப்பா குழந்தைங்கன்னு கூட்டு குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. இதைதான் நாம சமுதாய அமைப்பு அல்லது குடும்ப அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கிராமங்களில் இப்படி பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு அமைப்பா செயல்படுது. இதனாலதான் பஞ்சாயத்து முறைகள்லாம் உருவாக்கப்பட்டன. ஆனா இப்ப மனுஷன் என் குடும்பம் எனக்கு மட்டும்தான் நான் என்கிற ஒத்தை வார்த்தைக்குள் அத்தனையும் அடக்கி விடுகிறான். இதே மாதிரிதான் தனித்தனி பொருளாதார அமைப்புகள் இருந்த அமைப்புகள் எல்லாம் சார்க், பிரிக்ஸ், ஏசியன், WTO, IMF இது மாதிரிப்பட்ட அமைப்புகளை ஒன்றிணைந்து உருவாக்கி பொருளாதார வளர்ச்சிக்கு ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகின்றன. இந்த அமைப்புகளை தான் நாம இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்றோம். பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் சொல்லலாம். இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் சர்வதேச பொருளாதார அமைப்புகள். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வாஸ் an outcome of. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எதோட வெளிப்பாடு? பெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ். பெட்டன் வுட்ஸோட மாநாட்டோட விளைவு தான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். பெட்டன் வுட்ல மரத்துல கான்ஃபரன்ஸ் பண்ணதால இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பிறந்துச்சு. பெட்டன் வுட்ல கான்ஃபரன்ஸ் பண்ணதால IMF பிறந்துச்சு. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் அட். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட தலைமைச் செயலகம் எங்கு அமைந்துள்ளது? வாஷிங்டன் DC, அமெரிக்காவோட கேபிட்டல். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டை வாஷிங் மிஷின்ல போடலாம். வாஷிங் மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின்ல ஒழிச்சு வச்சிருக்கக்கூடியது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். IBRD இஸ் அதர்வைஸ் கால்டு வேர்ல்ட் பேங்க். IBRDனா இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இதான் ஷார்ட்டா வேர்ல்ட் பேங்க்னு சொல்றோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் அதிகமாக யூஸ் ஆகுது வேர்ல்ட் பேங்க். த அதர் நேம் ஃபார் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்டிஸ். சிறப்பு வரைதல் உரிமைகள். டிராயிங்னாலே வரைதல் தானே. பேப்பர் கோல்டு. இது மிக மிக முக்கியமான கொஸ்டின். SDRS வந்தாலே பேப்பர் கோல்டு. இந்த ஆர்கனைசேஷன் விச் ப்ரொவைட்ஸ் லாங் டேர்ம் லோனிஸ். எந்த அமைப்பு மிக நீண்ட கால கடன் வசதி அளிக்கிறது? வேர்ல்டு பேங்க். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கு அதிக அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறதால வேர்ல்டு பேங்க் நீண்ட கால கடன் வசதி அளிக்கிறது. லாங் டேர்ம் லோன் ஆர்கனைசேஷன் வந்தாலே வேர்ல்டு பேங்க். Which of the following country is not a member of SAARC? SAARC-னா South Asian Association for Regional Cooperation. It was established on 8th December 1985. SAARC அமைப்பானது 1985 8th டிசம்பர்ல ஆரம்பிக்கப்பட்டது. SAARC அமைப்புல உறுப்பினர் அல்லாத நாடு ஜப்பான். SAARC-னா சுறாமீன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பான்னா ஜாப்பான். பேன்னா பொரியல் பண்ணி பாத்திரம். ஜப்பான்ல இந்த சார்க் மீனை தூக்கி வச்சு பொரிக்க முடியாது, அப்படிதானே? சார்க் மீன்ல ஜப்பான் மெம்பரா இல்ல. இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் இஸ் an affiliate of வேர்ல்ட் பேங்க். பன்னாட்டு வளர்ச்சி நிறுவனம் எதனோடு இணைந்தது? அப்ளியேட்னா இணைந்து செயல்படுவது. இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அப்ளியேட் ஆஃப் வேர்ல்ட் பேங்க். அப்ளியேட் அந்த வார்த்தை வந்தாலே வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸ் ரிலேட் டு பேட்டர்ன்ஸ், காப்பிரைட், ட்ரேட் சீக்ரெட் எக்ஸெட்ரா. பேட்டர்ன்ஸ்னா காப்புரிமை, காப்பிரைட்னா காப்புரிமையான பொருள், ட்ரேட் சீக்ரெட்னா வர்த்தக ரகசியம். இதெல்லாம் எதை சார்ந்தது? ட்ரிப்ஸ். நாம போடுற குளுக்கோஸா இல்லைன்னா நாம போடுற ட்ரிப் டூரா? ட்ரிப்னா டூரும் இல்லை, நாம போடுற குளுக்கோஸும் இல்லை. ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். வர்த்தகம் தொடர்பான அறிவுபூர்வமான சொத்துரிமை தான் ட்ரிப்ஸ்ன்னு சொல்றோம். காப்பிரைட், பேட்டர்ன், ட்ரேட் சீக்ரெட் இதெல்லாமே ரிலேட்டடா இதில் இருக்குன்னா ட்ரிப்ஸ்ல இருக்கு. ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு நாடுகள் அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்லணும்னா லாவோஸ், மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மலேசியா, கம்போடியா, வியட்நாம், பெர்னி மற்றும் பிலிப்பைன்ஸ் தீவு கூட்டங்களை சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏஷியன் குரூப்பிங் நாடுகளை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சிடலாம்னா தாய்லாந்துனா அம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க, அம்மாவோட. மியான்மர்னா பூனைக்குட்டி. லாவோஸ்னா லாஸ் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. வியட்நாம்னா எனக்கு வேண்டும், அந்த பூனைக்குட்டியை எனக்கு வேணும் நீ. கம்போடியானா கம்பை கொண்டு வந்து தேடினாங்க. கம்பை கொண்டு வந்து பூனைக்குட்டியை தேடணுன்னா அது பயந்து மலைக்கு மேலே, மலேசியானா மலைக்கு மேலே போயிடுச்சு. மலையில் போன பூனைக்குட்டி அங்கே போய் சிங்கப்பூர்னா ஒரு சிங்கத்தை பார்த்துச்சு. இந்தோனேஷியானா இந்து ஞாபகம் வச்சுடுங்க, அந்த பூனைக்குட்டியோட ஃப்ரெண்டுக்கு பேர் இந்து. அந்த இந்து கூட பூனைக்குட்டி பெர்னியில் போய் பிலிப்ஸ் ரேடியோவில் பாட்டு போட்டு ஆட்டம் போட்டாங்க. ஏஷியன் கண்ட்ரிஸில் உள்ள நாடுகளை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சிடலாம்னா டிவி கிளிக் ஆஃப் MBBS. T ஃபார் தாய்லாந்து, V ஃபார் வியட்நாம். டிவினாலே தாய்லாந்து நாட்டையும் வியட்நாம் நாட்டையும் ஞாபகம் வச்சிடலாம். C ஃபார் கம்போடியா, L ஃபார் லாவோஸ், I ஃபார் இந்தோனேஷியா, P ஃபார் பிலிப்பைன்ஸ். கிளிப்பில்
இதில் எந்த நாடில் வருதுன்னா கம்போடியா, லாவோஸ், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ். எம்பிபிஎஸ் நாடுகள் எதெல்லாம் தெரியுமா? எம் ஃபார் மலேசியா, பி ஃபார் பர்மா, பி ஃபார் பருணி, எஸ் ஃபார் சிங்கப்பூர். எம்பிபிஎஸ் நாடுகள் மலேசியா, பர்மா, பருணி, சிங்கப்பூர். ஃப்ரெண்ட்ஸ், ஏஷிய நாடுகளை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிவிக்கு கிளிப்பு மாட்டேக்கு டாக்டரை பார்க்கணும். டிவி கிளிப் எம்பிபிஎஸ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார்க்னா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். இந்த சார்க்கோட மெம்பர் கண்ட்ரிஸ் எதெல்லாம் பார்ப்போமா? மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள். இந்த ஒவ்வொரு நாடுகளோட முதல் எழுத்து சேர்த்தா நமக்கு கிடைக்கிது எம்பிபிஎஸ் ஸ்பெயின். எம் ஃபார் மால்தீவ்ஸ், பி ஃபார் பங்களாதேஷ், பி ஃபார் பூட்டான், எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா, பி ஃபார் பாகிஸ்தான், ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான், ஐ ஃபார் இந்தியா, என் ஃபார் நேபாள். அடடே, இங்க எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருக்கு பெயின் வந்துட்டு நம்ம இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுவோம். 2001 ஒரு புதிய செங்கலை உலக நாடுகள் உருவாக்குச்சு. அது என்ன செங்கல் தெரியுமா? பிரிக்ஸ். செங்கலோட முதல் எழுத்து பி, பினா பிரேசில் நாடு. செங்கலோட இரண்டாவது எழுத்து ஆர், ஆர்னா ரஷ்யா. செங்கலோட இரண்டாவது எழுத்து ஆர், ஆர்னா ரஷ்யா. செங்கலோட மூணாவது எழுத்து ஐ, ஐனா இந்தியா. செங்கலோட மூணாவது எழுத்து ஐ, ஐனா இந்தியா. செங்கலோட நாலாவது எழுத்து சி, சினா சைனா. செங்கலோட நாலாவது எழுத்து சி, சினா சைனா. எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்படிப்பட்ட புதுமையான செங்கல் வேணும்னா பிரிக்ஸ் நாடுகளை தேடி போங்க. புதுமையான இந்த பிரிக்ஸ் கிடைக்கும் இடம் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த புதுமையான செங்கல் எப்ப வரைக்கும் கிடைக்கும் தெரியுமா? இந்த நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் தான் கிடைக்கும். உடனே வாங்குவீர் புதுமையான பிரிக்ஸ் செங்கலை. World Trade Organization WTO. The first ministerial meeting of World Trade Organization was held at. World Trade Organizationோட முதல் கூட்டத்தொடர் எங்க நடந்தது? சிங்கப்பூர். World Trade Organization மீட்டிங் வந்தாலே சிங்கப்பூர். வேர்ல்டுல ட்ரேட் பண்ணதுல சிங்கம், சிங்கப்பூர்னா சிங்கம், சிங்கம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஏசியன் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட் ஞாபகம் வச்சுடுங்க. இந்த ஏசியன் பெயிண்ட்ல என்னெல்லாம் சேர்ந்திருக்கு? அசோசியேஷன் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு, அதுதான் ஏசியன். ஏசியன் மீட்டிங்ஸ் ஆர் ஹெல்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி டேஸ் இயர்ஸ். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு ஒரு வருடத்தில் எத்தனை முறை கூடும்? 3 முறை. ஏசியன் பெயிண்ட்ல ஒரு வருஷத்துல 3 கலர் ஆட் பண்ணுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் நாட் a member of SAARC? சார்க்னா மீனை ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன் ரொம்ப பெருசா இருக்கும். சைனா, சைனானா சின்ன பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன பையனால பெரிய சார்க் மீனை பிடிக்க முடியாது. அதனாலதான் சார்க் மெம்பர் கண்ட்ரீஸ்ல சைனா மெம்பரா இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Which of the following is not a member of SAARC? China. SAARC meets once in dash years. இந்த சார்க் மீன்கள்லாம் ஒரு வருஷத்துல எத்தனை தடவை மீட் பண்ணும்? 2. ரெண்டு தடவை. சார்க் மீன்கள் ஒரு வருஷத்துல 2 தடவை மீட் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. SAARC meets once in 2 years. The headquarters of Asian is. ஏசியன் பெயிண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு தெரியுமா? ஜகர்த்தா. ஏசியனோட தலைமைச் செயலகம் ஜகர்த்தாவில் உள்ளது. பிரிக் அப்படின்னா செங்கல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. The term brick was coined in. எந்தெந்த நாடுகள் சேர்ந்து இந்த செங்கலை உருவாக்குச்சு தெரியுமா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த நாடுகள்லாம் சேர்ந்துதாங்க பிரிக்ஸை உருவாக்குச்சு. அது சரி, இந்த புதிய செங்கலை எப்போ உருவாக்குனாங்க? 2001. 2001 தான் பிரிக்னு சொல்லி புதிய செங்கல் உருவாக்கப்பட்டது. ஏசியன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏசியன் பெயிண்ட் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு தெரியுமா? 1967. 19:67 உருவாக்கப்பட்டது இந்த ஏசியன் பெயிண்ட். தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு 1967 உருவாக்கப்பட்டது. The 10th BRICS Summit was held in July 2018 at. 2001 உருவாக்கப்பட்ட புதிய செங்கலோட 10வது கூட்டத்தொடர் 2018 ஜூலைல எந்த இடத்துல நடந்துச்சு? செங்கலோட 10வது கூட்டத்தொடர் 2018 ஜூலைல ஜொனாஸ்பர்க்ல நடந்துச்சு. செங்கலை உருவாக்குனது 2001, 10வது மாநாடு 2018 ஜொனாஸ்பர்க். நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் அசோசியேட்டட் வித். புதிய வளர்ச்சி வங்கி எதோடு தொடர்புடையது? செங்கல் தானே புதுசா உருவாக்குனாங்க, கண்டிப்பா புதிய வளர்ச்சி வங்கி செங்கலோட தான் தொடர்புடையதா இருக்கணும். பிரிக்ஸ். நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் அசோசியேட்டட் வித் பிரிக்ஸ். Which of the following does not come under 6 dialogue partners of Asia? கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாடுகளில் ஆசிய நாடுகளில் இணையாத கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாடுகளில்
ஆசியன் கூட்டமைப்பில் 6 உரையாடல்களில் இணையாத நாடு இது. நார்த் கொரியா. 6 டயலாக் பார்ட்னர் வந்தாலே நார்த் கொரியா. கொரியாக்காரு டயலாக் பேசி குறிச்சிட்டே இருப்பாங்க. சார்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் சென்டர் சைக் ஒர்க்ஸ் அட் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ரிசோர்சஸ் வாஸ் ஃபவுண்டட் ஆன். சார்ட் நடைகளில் விவசாய தொழில்நுட்ப மையங்களும் மத்திய தொழில்நுட்ப நிறுவனங்களும் விவசாயத்திற்கு தேவையான ஆதார வளங்களை கண்டுபிடித்தது எப்போது? 1988. 1988. எனக்கு வயசு 19, எங்க பாட்டிக்கு வயசு 88. சார்க் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சென்டர் சைக் வந்தாலே ஞாபகம் வச்சுட வேண்டியது 19 வயசா 88 வயசா. பெனிலெக்ஸ் இஸ் a form of. பெனிலெக்ஸ்னா பிஇனா பெல்ஜியம், என்இனா நெதர்லாண்ட்ஸ், லக்ஸ்னா லக்சம்பர்க். இந்த 3 நாடுகள் சேர்ந்ததான் பெனிலெக்ஸ் கண்ட்ரிஸ் நாம சொல்றோம். பெனிலெக்ஸ் இஸ் a form of கஸ்டம் யூனியன். பெனிலெக்ஸ் நாடுகள் உருவாக்குவது சுங்க யூனியன். கஸ்டம் யூனியன் சுங்க யூனியன்.